கவர்மெண்ட் வழக்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று இனிஷியலாக கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி. எக்ஸம்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட் அண்டு பர்சனல் அப்பியரன்ஸு. ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அரெஸ்டில் இருந்தோம் பர்சனலாக வரணுங்கிறதுக்கும் ஒரு விலக்கு கொடுக்கலாங்கிறதுக்கு செக்ஷன் 81 சொல்லுவோம். If a suit is instituted against a public officer in respect of a official duty, ஒரு அஃபிஷியல் டியூட்டிக்காக ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தா, the defendant shall not be liable to arrest or his property attachment other than execution of degree. டிகிரி வரும்போது ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கு முன்னால் அட்டாச்மெண்ட் இல்லை, அதே மாதிரி அரெஸ்ட் இல்லை. அவர் வாரது மக்களுக்கு பொதுமக்களுக்கு தொந்தரவாக இருக்கும். அவர் ஆஃபீஸிலேருந்து வந்தாருன்னா அங்கே 10 பேர் கவுண்டரில் காத்து கிடப்பான்னா, if the court is satisfied he cannot absent himself from duty without detriment to the public service. அப்படி இருந்ததுன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். நீ கோர்ட்டுக்கு வர வேண்டாப்பா, வக்கீல் வந்தால் சொல்லலாம், போதும் அப்படின்னு சொல்லலாம். இனி 82 எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி. ஒரு எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி எவ்வளோ நாளைக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. A suit by or against government or by or against a public officer in respect of anything done in official capacity, degree passed against the union government or state or public officer shall be executed if it remains unsatisfied for the period of 3 months. ஒரு டிகிரி கொடுத்துட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவங்க அதை செய்துட்டா ஒன்றும் இல்லை, அதுக்கு பின்னால் தான் நீங்கள் எக்ஸிக்யூஷனுக்கு வரணும். இது அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது தனிப்பட்ட அந்த பப்ளிக் ஆஃபீஸருக்கு எதிராக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரூல் அப்படின்னு செக்ஷனில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இனி 27 ஆர்டர் 27. இனி இதில் உள்ள ரூல்ஸுகளை பற்றி சொல்ல போகிறோம். நம்ம பார்த்தது இது வரைக்கும் செக்ஷனை பார்த்தோம். ரூல் 1, சூட்ஸ் பை ஆர் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டு. ஒரு கவர்மெண்ட்டு சூட்டு ஃபைல் பண்ணுதாங்க, இல்லை அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டாக ஷால் பி சைன்ட் பை பர்சன் அஸ் த கவர்மெண்ட் மே ஜெனரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் அப்பாயிண்ட். இது தொடர்பாக அரசாங்கம் யாரை சொல்லுதாங்களோ அவங்க தான் கையெழுத்து போடணும். அதே மாதிரி வெரிஃபைட் பை த பர்சன் ஹூம் த கவர்மெண்ட் ஸோ அப்பாயிண்ட். டிபார்ட்மெண்ட் ஹெட் இவர் தான் போடணும், இல்லை போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் போடலாம் அல்லது இன்ஸ்பெக்டர் போடலாம்னு அவங்க சொல்லுத ஆட்கள் போடணும். நம்பர் 2, பர்சன் ஆத்தரைஸ் டு ஆக்ட் ஃபார் கவர்மெண்ட்டு எக்ஸ் அஃபிஷியோ ஆர் அதர்வைஸ் ஆப்ரேட் அப்படின்னு. எக்ஸ் அஃபிஷியோன்னா பை தி என்ன பதவியில் இருக்காங்களோ அந்த பதவியை குறித்து சொல்லுவாங்க. கேஸை வழக்கு தொடங்குறது டிப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஎஸ்பிக்கு பதிலாக வேற ஒருத்தர் வந்து அவர் தொடருவார். அதை தான் நம்ம எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு பை தி ஆஃபீஸு என்ன ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்காருங்கிறத பொறுத்து எடுத்துடும். Person being ex officio or otherwise authorized to act in respect of any shall be deemed to be recognized agent. அவங்க தான் ரெகனைஸ் ஏஜென்ட்னு அவங்க வச்சுக்கலாம். ஒரு கேஸ் ராஜஸ்தான் ஹைகோர்ட் வர்சஸ் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் ஜெய்ப்பூர் ஹோசியரி மில்ஸ். இதில் நோ சாங்ஷன் வித் த லேர்ன்ட் கவுன்சில் ஃபார் தி ஸ்டேட் when the appeal was presented. இவர் அப்பீல் கொடுக்கையில் அங்கே அத்தாரிட்டி இல்லை, சப்சக்வெண்ட் அத்தாரிட்டி கொடுக்காங்க. அது கரெக்ட் இல்லை. அப்படி பின்னால் நீங்கள் கொடுத்தது சப்சக்வெண்ட்லி cannot cure the defect which was existence as on the date of appeal. அப்பீல் டேட்டில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அதை பின்னால் நீயா ஒரு ஆர்டரை போட்டு அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கறிஞரை ஒரு அதிகாரம் இல்லாமல் அவராக ஒரு அப்பீலை போட்டுக்கிட்டார். அதை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது பின்னால் வந்து நான் ஒரு பேக் டேட் இல்லை, நான் ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்டில் ஆர்டர் வாங்கி தரேன்னு கொண்டு கொடுக்காரு, ஏற்றுக்கிடலை. இன்னொன்று வக்கீல்கள் சொன்னால் கவர்மெண்ட்டு சார்பில் சொன்னால் ஏற்றுக்கிட வேண்டாம், ஆனால் அட்வொகேட் ஜெனரல் சொன்னால் அதை ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு பெரியார் அண்டு பரிக்கண்ணி ரப்போஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்க கேஸில் சொல்லுவாங்க. அதாவது இவங்க ஏதாவது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு கவர்மெண்ட் சார்பில் ப்ளீடர் வந்து சொல்லிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ப்ரிகாஷனரி திங்கை அப்படி சொல்லுவாங்க.
அடுத்தது ரூல் நம்பர் 3, plaint in suit by or against கவர்மெண்ட்டு. அதில் வந்து இவன் பிளைண்டிஃப் ஊர் பேர் இருக்க இடம் அதெல்லாம் போட வேண்டாம். இட் இஸ் சஃபிஷியன்ட் டு இன்சர்ட் அப்ராப்ரியேட் நேம் இன் ப்ரொவைடட் செக்ஷன் 9. செக்ஷன் 9ல் சொல்லுத மாதிரி நீங்கள் போட்டால் போதும், வேறு ஒன்றும் போட வேண்டாம். செக்ஷன் 79ல் செக்ஷன் 79ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சூட் அகேன்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட்டுன்னு சொல்லு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் போதும். அதில் மற்றது மாதிரி இவன் மகன் இவன் அப்படின்னு டீட்டெயிலாக எழுதுவாங்க, அது வேண்டாங்கிறதுக்காக அதை சொல்லுவான். இனி ரூல் நம்பர் 4, ஏஜென்ட் ஃபார் கவர்மெண்ட் டு ரிசீவ் ப்ராசஸ். கவர்மெண்ட் ப்ளீடரை நம்ம கவர்மெண்ட்டோட ஏஜென்ட் நினச்சிக்கிடுதோம், அவர்கிட்ட சமன் கொடுத்தா தட் வில் பி சஃபிஷியன்ட். ஷால் பி த ஏஜென்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிசீவிங் ப்ராசஸ் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் இஷ்யூட் பை கோர்ட். இனி நம்பர் 5, ஃபிக்ஸிங் அப் டே ஃபார் அப்பியரன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட்டுக்கு சார்பில் ஒருத்தர் வந்து சேரணுன்னா அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவர் பல டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கம் வந்திருக்கு, இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணுங்கிறத முடிவு பண்ணது ஒரு 4 லெவலில் மேலே இருக்கவனாக இருக்கும். 4 லெவலுக்கு மேலே போய் கடிதங்கள் போய் இவர் பெர்மிஷன் வாங்கி ப்ராப்பர் சேனலில் போயிட்டு வரணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதனால் தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. பட் இட் ஷால் நாட் எக்ஸீட் 2 months இன் அக்ரிகேட். மொத்தத்தில் 2 மாதத்துக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரூல் நம்பர் 5 சொல்லுவாங்க. ரூல் நம்பர் 5A கவர்மெண்ட் டு பி ஜாயின்ட் அஸ் எ பார்ட்டி. ஒரு தனிப்பட்ட மனுஷன் இருக்கார், அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடருது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டு நான் ஒரு பார்ட்டி அதில் சேர்ந்துக்கிடுது அப்படின்னு சொல்லலாம். where a suit is instituted against a public officer for damages or other relief in respect of any act. என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு போலீஸ்காரங்க மேலே நீங்கள் ஒரு கிளைம் கொடுக்காங்கன்னு வைங்க, அந்த நேரத்தில் கவர்மெண்ட் என்ன செய்யலாம், நானும் கூட ஒரு பார்ட்டியாக சேருதுன்னு சேரலாம். இந்த சர்வேயர் வந்தார், இல்லை இந்த ரெஜிஸ்ட்ரார் இப்படி ஃப்ராடு இதுக்காக இவரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டார் அப்படின்னு அவர் மேலேயும் நம்ம கேஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அங்கே த கவர்மெண்ட் ஷால் பி ஜாயின்ட் அஸ் எ பார்ட்டி டு த சூட். ஏன்னா அது அஃபீஷியலாக ஒரு வேலையை செய்திருக்காரு, அது தொடர்பான ஒரு வழக்கு வரும்போது கவர்மெண்ட்டும் கூட அதில் ஒரு பார்ட்டியாக இருக்காங்க. 5B, டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் இன் சூட்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் பப்ளிக் ஆஃபீஸர் டு அரைவ் அட் எ செட்டில்மெண்ட். ஒரு வழக்கு வரும்போதே இதை நீங்களே பேசி தீர்த்துக்கிட வேண்டியதானே, எதுக்கு நீதிமன்றத்துக்கு வாரீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை கோர்ட் ஷுட் மேக் எவ்ரி என்டெவர் டு அசிஸ்ட் த பார்ட்டிஸ் இன் அரைவிங் அட் எ செட்டில்மெண்ட். ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னா இதை நீதிமன்றம் பார்க்க வேண்டிய தேவையில்லை, நீங்களே கவர்மெண்ட்டு பேப்பரை வாங்கி 3 மாதம் கையில் வச்சுருக்காரு. அப்போ என்ன செய்யலாம் கோர்ட்டு, அந்த 3 மாதம் கையில் வச்சுருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு இந்த வழக்கு வேண்டாம், நீ அதை முடிவு பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லலாங்கிறதுக்காக ஒரு 5B ரூல் வச்சுருக்கோம். அதில் என்ன சொன்னால், தேவைப்பட்ட அளவுக்கு நீ ஒரு நான் ஒரு 2 மாதம் கழித்து கேஸ் எடுக்க, அதுக்குள்ளே நீதிமன்றம் சொல்லலாம் கவர்மெண்ட்டில் அந்த பேப்பர் கையில் இருக்குது, அது சம்மந்தமாக ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம். இந்த அட்ஜாயின்மெண்ட்டு இதில் கொடுக்குறது நார்மல் கோர்ஸில் கொடுக்கறது போக எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ரூல் நம்பர் 6 பார்த்திங்கன்னா, அட்டெண்டன்ஸ் ஆஃப் பர்சன் ஏபிள் டு ஆன்சர் கொஸ்டின் ரிலேட்டிங் டு சூட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட்டு ஆஃபீஸர் வந்து கூட ஒருத்தர் நின்னால் தான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியும். இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியாது. இந்த கவர்மெண்ட் ப்ளீடர் இஸ் நாட் அக்கம்பனிட் பை எனி பர்சன் ஆன் த பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஹூ மே பி ஏபிள் டு ஆன்சர் மெட்டீரியல் கொஷின்ஸ். கேட்டால் பதில் சொல்ல அளவுக்கு யாராவது அவர் கூட இல்லைன்னா கோர்ட் மே டைரக்ட் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் சச் பர்சன். ஜாயின்ட் செக்ரட்டரி இதில் கூட வந்து நிற்கணும், இல்லாட்ட இந்த டிஎஸ்பி கூட வந்து நிற்கணும், எஸ்பி நிற்கணும் அப்படின்னு நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. எப்போ இந்த கவர்மெண்ட் ப்ளீடரால் தேவைப்பட்ட கேள்விகளை சொல்ல முடியாத சமயத்தில் அந்த விஷயங்களை அவருக்கு எடுத்து சொல்லுவதற்கு தேவையான ஆள் பக்கத்தில் இல்லைன்னா நீயும் கூட வந்து நில்லு அப்படின்னு உத்தரவு போடுவதற்கு ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 7, extension of time to enable public officer to make reference to government. Where the defendant is a public officer and on receiving summon
he considers it to proper to make a reference to the government before answering the plaint. இவருக்கு பப்ளிக் ஆஃபீஸர் பப்ளிக் டியூட்டி செய்திருக்காரு, அதில் ஒரு தப்புன்னு சொல்லி ஒருத்தன் கிளைம் பண்ணுதான். பப்ளிக் ஆஃபீஸர் உடனே நான் தப்பெல்லாம் பண்ணலான்னு எழுதி கொடுக்க முடியாது. அவங்க எழுதணும்னு சொன்னால் ப்ராப்பராக கொண்டு போய் அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க அப்ரூவல் வாங்கி அவங்களாம் கொடுக்கணும். அதனால் அங்கே ஒரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜாயின்மெண்ட் கொடுத்து அவனுக்கு டைம் கொடுத்து ரிட்டன் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு லேட்டாக வாங்கிக்கிடலாம் அப்படின்னு. 8 ப்ரொசீஜர் இன் சூட்ஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஆஃபீஸர். என்ன செய்யணும் அப்படிங்கிறத பப்ளிக் ஆஃபீஸருக்கு எதிராக ஒரு சூட் இருந்தால். அப்ளிகேஷன் பை கவர்மெண்ட் டு அண்டர்டேக் த டிஃபென்ஸ். இந்த வழக்குக்கு எதிராளியாக நான் நிற்கேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அதிலேயே வழக்கு அப்படி நடத்தணும். கவர்மெண்ட் ப்ளீடர் அப்பான் பீயிங் ஃபர்னிஷ்ட் வித் அத்தாரிட்டி டு அப்பியர் அண்ட் ஆன்சர் ஹீ ஷால் அப்ளை டு த கோர்ட். அப்பான் அப்ளிகேஷன் அதில் அந்த நோட்டில் அவங்களையும் சேர்த்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. சரி, அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னா நோ சச் அப்ளிகேஷன் இஸ் மேட், த கேஸ் ஷால் பி ஆஸ் இன் எ சூட் பிட்வீன் ப்ரைவேட் பார்ட்டிஸ். இவர் சொல்லுதாரு, நான் பப்ளிக் சர்வெண்ட்டு, நான் அஃபீஷியல் டியூட்டி செய்யல தான் இந்த வேலை நடந்தது, அதுக்காக தான் இந்த வழக்கு நடக்குன்னா, அப்போது கவர்மெண்ட் சரி அந்த வழக்கை நாங்கள் நடத்திக்கிட்டோம்னா அவங்க நடத்திட்டு போகிறாங்க. இது அப்படியே இருக்காது, ஒரு ப்ரைவேட்டாக இருக்கும், அவன் தனிப்பட்ட முறையில் செய்த வேலைக்காக இருக்கலாம். அப்போது அரசாங்கம் என்ன செய்யும், இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிடுவாங்க. அப்படி ஒதுங்கும்போது இட் ஷால் பி அ பர்சனல் சூட் ஆயிடும். நோ அரெஸ்ட் ஆர் அட்டாச்மெண்ட். இந்த மாதிரி இதில் டிஃபெண்டன்ட் ஷால் நாட் பி லைபிள் ஃபார் அரெஸ்ட் ஆர் அட்டாச்மெண்ட். அதே மாதிரி 8A நோ செக்யூரிட்டி ஃபார் காஸ்ட்டுக்காக நம்ம செக்யூரிட்டி வைப்போம், அதை கவர்மெண்ட்டில் காஸ்ட்டுக்காக செக்யூரிட்டி கேட்கதில்லை. 8B கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் ப்ளீடர் என்னான்னு அப்படின்னா, கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அது அவங்க அப்பாயின்ட் பண்ணவங்க கவர்மெண்ட் ப்ளீடர். இது அரசாங்கத்திற்கும் மற்றவங்களுக்கும் இடையான வழக்குகளுக்கான ப்ரொசீஜரு. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்து மைனரை பார்க்கலாம் இல்லையா? சார் ஒரு சின்ன சொல்லுங்க. இது கவர்மெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா சார்? கவர்மெண்ட் 94 வருவாங்க, டிஃபரெண்ட்டாக வருவாங்க சார் கவர்மெண்ட்டு? இப்போ 5 இயர்ஸ் சொன்னீங்க சார், கவர்மெண்ட் கேன் பி எ பார்ட்டி டு த சூட் அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த பப்ளிக் ஆஃபீஸருக்கு எதிராக உள்ளது தானே? ஆமாம் ஆமாம் சார், கரெக்ட். அவர் டிஃபெண்டண்ட்டாக வந்தால் இவங்களும் டிஃபெண்டண்ட்டாக தானே வருவாங்க, கோ டிஃபெண்டண்ட்டாக வருவாங்க, அல்லது அவருக்கு பதிலாக அந்த வழக்கையே இவங்க நடத்த போகிறாங்க. ஓகே, எல்லாத்துலேயுமே ரெஸ்பாண்டண்ட்டு டிஃபெண்டண்ட்டுங்க ஒரு ஆளை இவரை சேர்த்துக்கிடுதாங்க கவர்மெண்ட்டை. அது இல்லாமல் இருந்தால் ஒரு ப்ரைவேட் சூட்டாக கன்சிடர் பண்ணணும்னு அந்த ரூலில் சொல்லுவாங்க. அது இருந்தால் இல்லாமல் எப்படி இருக்கும், அவர் பப்ளிக் டியூட்டியில் இல்லாமல் இருந்திருப்பார், ஆனால் கிளைம் பண்ணுவார் நான் பப்ளிக் டியூட்டின்னு. அப்படி உள்ள சூழ்நிலையில் கவர்மெண்ட்டு இது முடியாதுன்னு சொல்லிடும்போது அது ப்ரைவேட் டிஸ்பியூட் ஆயிடுது. இனி மைனர் பார்க்கலாம். சூட் அகெயின்ஸ்ட் அ மைனர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். இது எப்படின்னா பொதுவான பிரின்சிபலை சொல்லுதான். மைனர்னா ஒரு மைனரை கேஸு பிளைண்டிஃபாக மைனர் போகணுன்னா ஒரு ஆள் அவர் சார்பில் வேற ஒரு ஆள் போகணும். அவர் சார்பில் வேற ஒரு ஆள் போடுறத நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இவர் சார்பில் அவர் நின்று வழக்குகள் நடத்துதார், அதை நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். அது டிஃபெண்டண்ட்டு வேறு இருந்தாங்கன்னா அவர் சார்பில் ஒரு டிஃபெண்டண்ட்டை வேற ஒரு ஆளை வச்சுக்கிடலாம். ஏன்னு சொன்னால் மைனர் தனிப்பட்ட முறையில் வழக்கு நடத்த முடியாது. அந்த ரூல்களை தான் இதில் சொல்லுவாங்க. எப்படி ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு வரணும், டிஃபெண்டண்ட்டுக்கு அதுக்கு ஒரு பேர். ஆர்டர் 32 மைனரோட வழக்குகளை பற்றி சொல்லுவாங்க, அல்லது அன்சவுண்ட் மைண்ட் பர்சன். ரூல் நம்பர் 1, மைனர் டு சூ பை எ நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு. நேரடியாக மைனர் வழக்கு தொடர முடியாது, ஏன்னா அவருக்கு கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் இல்லைன்னு நம்ம அங்கே படிக்க மாதிரி கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்டில் எதுவுமே அவருக்கு ஒரு அதிகாரம் இல்லை. அப்போ வேற ஒரு ஆள் வழியாக தான் நடத்தணும். அவருக்கு பேர் தான் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவர் பேர் தான் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு இல்லை, தாத்தாவாக இருப்பார், மாமாவாக இருப்பார், யாராக வேணாலும் இருக்கலாம், அது அப்பாவாகவும் இருக்கலாம். Every suit by a minor shall be instituted in his name by a person
who in such a suit shall be called next friend of minor. இந்த வழக்கின் தேவைகளுக்காக நம்ம சொல்லுதோம் அவர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுதோம். இந்த ஆர்டர் மைனர்னால் யார் அப்படின்னா இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டில் செக்ஷன் 3ல் சொல்லுதாங்க, அவங்க தான் மைனர். அந்த 18 வயசு 21 வயசு அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் கோர்ஸில் 18 முடிஞ்சிருக்கணும், இல்லாட்டா கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் இருந்தாங்கன்னா 21 வயசு முடிஞ்சிருக்கணும். அதில் இந்த வழக்குகளுக்கு அப்படின்னு வேர் த எனி சூட் ரிலேட்ஸ் டு எனி ஆஃப் த மேட்டர்ஸு மேரேஜ் டோவர் அப்படின்னு செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களில் என்ன வழக்குகளும் வந்தாலும் இதான் வரும் அப்படிங்கிறதுக்கு அங்கே வரும். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா நாகையா வெர்சஸ் சௌடாம்மா அப்படின்னு ஒரு வழக்கில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு எ பேர் ரீடிங் amply clear that every suit of minor shall be instituted by his name by a person who in such a suit shall be called as a next friend. The next friend need not be a duly appointed guardian under Hindu guardianship. மெசேஜ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவர் கார்டியனாக தான் இருக்கணும்னு இல்லை, யாராக வேணாலும் இருக்கலாம். அடுத்தது ரூல் நம்பர் 2, வேர் எ சூட் இஸ் இன்ஸ்டிடியூட்டட் வித்தவுட் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் பிளைண்ட் இஸ் டு பி டேக்கன் ஆஃப் த ஃபைல். அந்த பிளைண்ட்டையே கையில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. வேர் எ சூட் இஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் எ மைனர் வித்தவுட் எ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் த டிஃபெண்டன்ட் மே அப்ளை டு ஹாவ் த பிளைண்ட் டேக்கன் ஆஃப் த ஃபைல் வித் த காஸ்ட் டு த ப்ளீடர் ஆர் அதர் பர்சன் டு ஹூம் இட் வாஸ் ப்ரெசன்டட். அந்த அப்படி இருந்ததுன்னா ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். டிஃபெண்டன்ட்டு இவர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால் அதை எடுத்துருங்கன்னா எடுத்துகிட்டு அந்த கேஸ் இல்லை, அதுக்கு காஸ்ட் கொடுக்காங்க. நோ அப்ளிகேஷன் இஸ் மேட். ஆனால் அப்படியே ஒரு அப்ளிகேஷனே கொடுக்கலன்னா அது அந்த வழக்கு அப்படியே நடக்கும். அப்படியே நடந்துட்டு வழக்கு நடந்ததுன்னா கடைசி கொடுக்கக்கூடிய தீர்ப்பு செல்லுபடியாகக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுக்காங்க. அதாவது அந்த நேரத்தில் நீ அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தேன்னா அது கரெக்டு, இல்லாமல் தீர்ப்பெல்லாம் சொன்ன பிறகு ஐயா அவன் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 2A செக்யூரிட்டி டு பி ஃபர்னிஷ்டு பை நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட். த கோர்ட் மே அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த சூட் ஆர்டர் த நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் டு கிவ் செக்யூரிட்டி ஃபார் பேமெண்ட் ஆஃப் காஸ்ட். வழக்கு முடியும் போது காஸ்ட் கொடுக்கணும். மைனர்கிட்டருந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது, அப்போ நெக்ஸ்ட் ஃப்ரெண்டில் தான் வாங்கணும். அது நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்டு நீ காஸ்ட்டை டெபாசிட் பண்ணு, இல்லாட்டா அதுக்கு செக்யூரிட்டியை கொடு அப்படின்னு கேட்கலாம். இது நீதிமன்றமாக கேட்கலாம் அல்லது ஒரு டிஃபெண்டன்ட்டு கேட்கலாம். அதே மாதிரி சூட் இன்ஸ்டிடியூட்டட் பை அன் இண்டிஜென்ட் பர்சன், அங்கேயும் காஸ்ட்டு கேட்கும்போது இண்டிஜென்ட் பர்சன்கிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது காஸ்ட்டு கேட்கும்போது அதன்ட்ட கூட கோர்ட்டு ஃபீஸையும் சேர்த்து கேட்கலாம் அப்படின்னு. இனி ரூல் நம்பர் 3, கார்டியன் ஃபார் த சூட் டு பி அப்பாயிண்டட் பை கோர்ட் ஃபார் மைனர் டிஃபெண்டன்ஸ். கார்டியன் ஃபார் த சூட், இதுதான் அந்த வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா. ஒரு பிளைண்டிஃபாக ஒருத்தர் வாரார்னா நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அவர் டிஃபெண்டன்ட் ஆகிட்டார், ஒரு மைனருக்கு எதிராக வேறொரு வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஆகுதுன்னா அவர் கார்டியன் ஃபார் த சூட். Where the defendant is a minor, the court on being satisfied of the fact of his minority shall appoint a proper person to be the guardian of the suit for such minor. அது அவங்க அப்பாவாக இருக்கலாம், வேறு யார் வேணுமாலாம் இருக்கலாம், guardian for the suit. An order for the appointment of guardian suit may be obtained upon application in the name or on behalf of the minor or the plaintiff. ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அங்கே அவங்க நீதிமன்றம் கார்டியன் ஃபார் த சூட்டை கொடுக்காம இட் ஷால் சப்போர்ட்டட் பை தி அஃபிடவிட் வெரிஃபைங் த ஃபேக்ட் எனக்கு இந்த வழக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். யாரை கார்டியன் ஃபார் த சூட்டை அப்பாயின்ட் பண்ணுவாங்களோ அவர். ஏன்னு சொன்னால் அவன் வழக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எதிராளிக்கு சாதகமாக போயிடுவார், பிளைண்டிஃபுக்கு சாதகமாக போயிடுவாருங்கிறனால எனக்கும் இந்த வழக்குக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஒரு அஃபிடவிட்டை வாங்கிட்டு அவரை கார்டியன் ஃபார் த சூட்டுன்னு அப்பாயின்ட் பண்ண போகிறோம். ஹியரிங் த கார்டியன், an order shall be made on any application after giving notice to the following person. ஒரு மைனராக இருந்தாருன்னா அவருக்காக நம்ம கார்டியன் ஃபார் த சூட்டு அப்பாயின்ட் பண்ண போகிறோன்னா
ஏற்கனவே அப்படி ஒரு ஆள் இருந்தாங்க, யார் கார்டியனாக இருக்காங்க. டு எனி கார்டியன் ஆஃப் த மைனர் அப்பாயிண்டட் ஆர் டெக்ளேர்டு பை அன் அத்தாரிட்டி காம்பிட்டன்ட். அரசு அங்கத்தால் அல்லது அரசு விதிப்படி கார்டியன் ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, அல்லது வேறு ஒரு கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கணும். சில வழக்குகளில் கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் இருக்குது, அப்படி வந்ததுன்னா 21 வயசு தான் அவன் மெஜாரிட்டி ஆவான், அது வரைக்கும் அவன் மைனராக இருக்கான்னு இருக்கும் கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் வரும்போது. முதல்ல அப்படி ஒரு கார்டியன் இருக்கான்னா அவங்ககிட்ட கேளுங்க, இந்த ஆளை கார்டியன் ஃபார் த சூட்டுன்னு அப்பாயின்ட் பண்ணட்டா, அல்லது ஃபாதர் இருக்காங்களா ஃபாதர், அல்லது மதர் இருக்காங்களா மதர், அல்லது வேறு வகையான நேச்சுரல் கார்டியன் இருக்காங்களா அவங்ககிட்ட. இல்லை இப்படியெல்லாம் இல்லைன்னா யாருடைய கேரில் அந்த மைனர் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் கார்டியன் ஃபார் த சூட் அப்படின்னு வைக்க முடியும். தேவைப்பட்டால் அந்த மைனருக்கு ஒரு நோட்டீஸை கொடுக்கலாம். மைனர் 18 வயசு இல்லை, அவனுக்கு 17.5 வயசு ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, தப்பு இல்லை. அது ரூல் நம்பர் 3 சப் ரூல் 4A சொல்லுவாங்க. ரூல் நம்பர் 3(5) கார்டியன் ஃபார் த சூட் டு கண்டினியூ. இவர் அந்த வழக்கு தொடர்ந்த வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் அப்பீல் போனாலும் அவர் தான் கார்டியன் ஃபார் சூட். அந்த ப்ரொசீடிங்ஸில் என்டையர் ப்ரொசீடிங், இப்போ எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் வரைக்கும் போதுனாலும் அவர் தான் இருப்பார். அந்த வழக்கு முடிந்த வரைக்கும் அவர் தான் இருக்கார். அது எப்படி அவர் டெர்மினேட் ஆகிறாரு, இல்லாட்டா ரிமூவல் ஆகுதாரு, அவர் டெத் ஆகுதாரு, இல்லைன்னு சொன்னால் அவர் அப்படியே இருப்பார். அப்பலண்ட் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரிவிஷன் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அப்படி. In 3A, degree against minor not to be set aside unless prejudice has been caused to the interest. No degree passed against minor shall be set aside merely on the ground next friend or guardian for the suit has an interest in the subject matter. இவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் மேட்டர் இருந்தது, அதனால் நீங்கள் அந்த வழக்கை அந்த டிகிரியை மாற்றி வைங்கன்னு கேட்க முடியாது. அன்லெஸ் ப்ரிஜுடிஸ், இந்த வழக்கு நல்லா நடத்தியிருந்தால் இந்த தீர்ப்பு வந்திருக்காது, இதன் காரணமாக மைனருடைய இன்ட்ரெஸ்ட்டு பாதிக்கப்பட்டதுன்னு நீங்கள் காட்டினீங்கன்னா அந்த இதை மாற்றி வைக்கலாம். ஜஸ்ட்டு இவரும் அவரும் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள பார்ட்டி, அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அல்லது கார்டியன் இன் சூட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது அதன் காரணமாக மட்டுமே ஒரு டிகிரியை மாற்றி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுறதுக்கு ரூல் நம்பர் 3A. அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவர் ப்ரிஜுடிஷியல் இருந்தார் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, இவனுக்கு சார்பாக நடக்கலை, ஒருதுபுதலை பக்கமாக நடந்தார் அப்படின்னு காட்டினா பரவாயில்ல, ஜஸ்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு காட்டினா மட்டுமே போதாது அப்படின்னு. 4 who may act as next friend or appointed as a guardian, யாராக இருக்கலாம் அப்படின்னு. காம்பிட்டன்சி சப் ரூலில் சொல்லுவாங்க. எப்படின்னா யாரா சவுண்ட் மைண்ட், அட்டைன் மெஜாரிட்டி, அவர் இருக்கலாம். The interest of such person shall not be adverse to that of a minor. மைனருக்கு எதிரான இன்ட்ரெஸ்ட்களை கொண்டு வந்திருக்கக்கூடாது. In the case of next friend, he is not a defendant in the case. அந்த வழக்கிலேயே டிஃபெண்டண்டாக இருக்கக்கூடாது, அல்லது அந்த வழக்கிலேயே அவன் பிளைண்டிஃபாக இருக்கக்கூடாது. வேற ஒரு வழக்கில் பிளைண்டிஃபாவோ டிஃபெண்டண்டாவோ இருக்கவங்கள நான் தான் அவனுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக. இனி கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன், இவன் ஏற்கனவே ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் கேஸ் நடத்திக்கிட்டே இருக்கான், அங்கே திடீர்னு ஒருத்தர் நான் தான் கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் அப்படின்னு வந்தவர்னா நான் தான் நடத்த போகிறேன்னா அவனை நடத்துன்னு சரின்னு நீதிமன்றம் விட்டுறலாம். ஃபார் ரீசன்ஸ் ரெக்கார்டட் அவனை அனுமதிக்கலாம் அல்லது வேண்டான்னு விடலாம். சப் ரூல் 3 என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒருத்தரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணும்போது அவரோட கன்சென்ட்டை கேட்டுக்கிடுங்க. கன்சென்ட் இல்லாமல் ஒரு ஆளை நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோ கார்டியன் ஃபார் த சூட்டோ அப்பாயின்ட் பண்ண முடியாது. ஒருத்தருமே கிடைக்கல, கார்டியனே கிடைக்கல அப்படின்னா கோர்ட் ஆஃபீஸரை கூட நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு சப் ரூல் நம்பர் 4. இனி ரூல் நம்பர் 5 ரெப்ரசன்டேஷன் மைனர் பை நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்குள்ள ரூலை சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் பை நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் கார்டியன், இவங்க நீதிமன்றத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். எவ்ரி அப்ளிகேஷன் டு தி கோர்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மைனர் அதர் தன் த அப்ளிகேஷன் ஷால் பி மேட் பை நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் ஹீஸ் கார்டியன் ஃபார் த சூட்டு, அவங்க தான் கொடுக்கணும்.
If the pleader of minor omits to take steps to new friend appointed within a reasonable time, ஒரு அவனோட ப்ளீடர் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலையா, any person interested in the minor or in the matter in issue may apply to the court for the appointment of one and court may appoint such person. ஒன்று அவரோட ப்ளீடர் வந்து அவர் அப்பாயின்மெண்ட்டுக்காக அவர் பெட்டிஷன் கொடுக்கணும், அவர் கொடுக்கலையா யார் வேணாலும் கொடுங்க அப்படின்னு. தென் 5ல் சப்ரூல் 2 ஆர்டர் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். If an order is made in a suit or in any application before the court in which the minor in any way concerned or affected, without such a minor being represented by a next, such order may be discharged. அந்த ஆர்டருக்கு வேல்யூவில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் மைனருக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ஆர்டர் கொடுக்க முடியாது. Where the pleader of the party at whose instance such order was obtained knew or might reasonably know the fact of such minority, காஸ்ட் மே பி பெய்ட் பை சச் ப்ளீடர். அவனுக்கு ஏற்கனவே இவன் மைனர்னு தெரிஞ்சு ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாயின்ட் பண்ணாமல் அல்லது டிஃபெண்டன்ட் ஃபார் த சூட் அப்பாயின்ட் பண்ணாமல் ஒரு வழக்கை நடத்தி ஒரு டிகிரி அல்லது ஒரு ஆர்டரை வாங்கிட்டாங்கன்னா அது இல்லை, அதுக்கு வேலிடிட்டி இல்லை. அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இவர் இதை தெரிஞ்சுக்கிட்டே இப்படி வழக்கை நடத்தியிருக்காருன்னு தெரிஞ்சால் அவருக்கு காஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டரை கொடுக்கலாம். Next, received by next friend or guardian for the suit property under degree of minor. A next friend or guardian for the suit shall not, without leave of the court, to receive any money or other movable property on behalf of the minor, either by way of compromise or under a degree in favor of the minor. இது நீதிமன்ற பெர்மிஷனோட தான் நீங்கள் வாங்கிக்கிடணும், காம்ப்ரமைஸ்லேயோ அல்லது டிகிரிலேயோ. Where the next friend for the suit has not been appointed or declared by the competent authority, or having so appointed or declared disability under any disability known to the court to receive the money, the court shall, if it grants him leave to receive the property, require security. இப்படி ஒரு பணம் நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் இல்லாமல் வாங்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ரூலு. ரெண்டாவது ரூல் என்ன சொல்லுதோம், அதிலேயே அவன் அப்பாயின்மெண்ட்டு சரியில்லை, கரெக்டானதில்லை, அவன் டிசபிலிட்டி இருக்குது, அப்படிங்கிற சூழ்நிலையில் நீதிமன்றம் அதை வாங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னா, நீ ஒரு செக்யூரிட்டியை வாங்கிக்கோ, நீ இவ்வளோ பணம் வாங்குதுன்னா ஒரு ஏன்னா அந்த பணம் அவங்க கையில் இருக்குது, நாளைக்கு அதை நான் பணம் இல்லை செலவழிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாதுனால ஒரு செக்யூரிட்டியை வாங்கிட்டு இந்த பணத்தை வாங்க விடலாம். அல்ல வேறு எந்த வகையிலையாவது இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு உத்தரவை போடலாம். மைனரோட இன்ட்ரெஸ்ட், மைனரோட ப்ராப்பர்ட்டியை ஒரு தேர்ட் பார்ட்டி கையில் வாங்க போகிறாரு. அதை நீதிமன்றம் அனுமதிக்கும் போது எல்லா வகையான ப்ரிகாஷனும் எடுக்கணும். அதனால தான் அவங்ககிட்ட செக்யூரிட்டி வேணுமானா வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு பவரை கொடுத்துருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் இது அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுங்க ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் கர்த்தாவாக இருக்கார், ஃபேமிலி பெரிய ஆள், அல்லது பேரண்டாக இருக்காங்கன்னா அங்கே இந்த கண்டிஷன் வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸப்ஷனும் கொடுத்துருந்தோம். அக்ரிமெண்ட் ஆர் காம்ப்ரமைஸ் பை நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் கார்டியன் ஃபார் த சூட். ஒரு காம்ப்ரமைஸ் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு பண்ணிக்கிட முடியுமா அப்படிங்கிறதுக்கு ரூல் நம்பர் 7. நோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் கார்டியன் ஃபார் த சூட் ஷால் வித்தவுட் த லீவ் ஆஃப் த கோர்ட் expressly recorded in the proceedings enter into a agreement for compromise. காம்ப்ரமைஸுக்கு நீதிமன்ற அனுமதி இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. அப்ளிகேஷன் ஃபார் லீவ் டு என்டர் இன்டியா கான்ட்ரிபியூட் ஷால் பி அக்கம்பனிட் பை அஃபிடவிட். இது ஒரு அஃபிடவிட்டை கூட கொடுக்கணும். If the minor is a representative player by a certificate of the pleader that to the effect agreement is benefit for the minor. அந்த அப்ளிகேஷனில் அஃபிடவிட் கொடுக்கையில் அது கூட சர்டிஃபிகேட் பை த ப்ளீடர் வக்கீல் எழுதணும். இது நல்ல தான், இவனுக்கு லாபம் உள்ளது தான், நஷ்டம் இல்லை, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த மைனர் அப்படின்னு எழுதணும். த ஒப்பீனியன் ஸோ எக்ஸ்பிரஸ் வெதர் த அஃபிடவிட் ஆர் இன் த சர்டிஃபிகேட் ஷால் நாட் ப்ரிக்ளூட் தி கோர்ட் ஃப்ரம் எக்ஸாமினிங் வெதர் த அக்ரிமெண்ட் இஸ் பெனிஃபிட். இவர் அஃபிடவிட் கொடுத்தாரு, இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, அதனால் நீதிமன்றம் இது அவனுக்கு பெனிஃபிட் உள்ளதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாம், நாங்களே முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லாதீங்க. நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. நீ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி, நீ அஃபிடவிட் கொடுத்தாலும் சரி, தட் டஸ் நாட் ப்ரிக்ளூட் தி கோர்ட் ஃப்ரம் எக்ஸாமினிங்
வெதர் த அக்ரிமெண்ட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி மைனர் அப்படின்னு. அடுத்தது 7ல் வாய்டபுள். வித்தவுட் த கோர்ட் பெர்மிஷன் இப்படி ஒரு காம்ப்ரமைஸை போட்டுட்டாங்கன்னா ஷால் பி வாய்டபுள் அகெயின்ஸ்ட் ஆல் பார்ட்டிஸ் அதர் தேன் தி மைனர். அது வாய்டபுள் வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு. இப்போ நான் ஒரு நீதிமன்ற வழக்கு என்ன சொல்லுவேன்னா, இஃப் த preliminary degree passed without complying the violence provisions of Order 32 Rule 7(1) is not nullity but only voidable at the instance of the appellants. வேணுமானா அப்பீலில் போய் இதை நீங்கள் வாய்டுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இது எப்போ பொருந்தும் அப்படின்னு சொன்னால், வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கையில் நடுவில் ஒரு காம்ப்ரமைஸ்னால் தான் பொருந்தும் அப்படின்னு ஒரு விளக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பாக சொல்லுவாங்க. Rule 7 of the code will apply to only to an agreement or compromise entered into by a guardian of a party or by a guardian of a party to the suit who is a minor during the pendency of the suit and the execution proceedings. இனி ரூல் நம்பர் 8, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ நெக்ஸ்ட் பர்சன். அவர் நான் வழக்கு இதை நடத்தலை, என்ன விட்டுருங்க, நான் வெளியே போகிறேன்னு சொல்லுதார். அவர் என்ன செய்யணும், வேற ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வரணும். ப்ரொக்யூர் எ பர்சன். அவர் வேற ஒரு ஃபிட் பர்சனை எடுத்துட்டு next person shall not retire without first procuring a fit person to be put in place and giving security for the cost already incurred. இது வரைக்கும் உள்ளதுக்கு ஒரு செக்யூரிட்டியும் கொடுத்துட்டு தான் இவர் வெளியே விட போகிறான். அடுத்தது அஃபிடவிட். த அப்ளிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ நியூ அஃபிடவிட் ஷால் பி சப்போர்ட்டட் பை அன் அஃபிடவிட் ஷோயிங் தி ஃபிட்னஸ் ஆஃப் த நியூ பர்சன். அவனுக்கும் இந்த வழக்குக்கும் அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிடவிட்டும் கூட கொடுக்கணும் அப்படிங்கிறத ரூல் நம்பர் 8. ரூல் நம்பர் 9ல் ரிமூவல் ஆஃப் நெக்ஸ்ட் பர்சன். அவரை வெளியே தள்ளுவோம். எப்படின்னா, அவர் செக்யூரிட்டி காஸ்ட்ன்றது வந்து யாருக்கு ஆன்சர் கொடுக்குறது? அதாவது வழக்கு நடத்தி வழக்கு இவருக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது செக்யூரிட்டி ஆர்டர் கொடுக்காங்களா இல்லையா, அதுக்காக. ஓகே. வித் காஸ்ட் வித்தவுட் காஸ்ட்னு இருக்கு. காஸ்ட் கொடுக்கும்போது அன்னைக்கு இவர் கொடுக்காம போயிடுவாருங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டியை வழக்கு நடத்தும் போது வாங்கக்கூடியது. ஓகே. ரிமூவல் ஆஃப் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் வழக்கு நடத்துறது சரியில்லை, ஒரு சைடாக போகிறான். அட்வர்ஸ் டு தி பெனிஃபிட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி மைனர்னு வருது. மைனர் இன்ட்ரெஸ்ட் இவன் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டான், வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்க, அல்லது இந்தியாவுக்குள்ளே இல்லை வெளியே போயிட்டான், அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தால் நீதிமன்றத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் மே பி மேட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி மைனர் ஆர் பை டிஃபெண்டன்ட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு. கோர்ட்டு சம்மதிச்சா விடலாம். Where the next friend is not a guardian appointed or declared by an authority competent in this behalf, an application is made by the guardian so appointed or so declared who decides himself to be appointed in the place of the next friend. Court shall remove the next friend. இதெல்லாம் பார்த்துட்டு வேணுமானா நீதி, அதாவது ஒரு ஆளுக்கு பதிலாக அவன் சரியில்லை, நான் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க போகிறான் அப்படின்னு அவரே கேட்காரு. காரணங்களை காட்டிட்டு அவன் சொல்லக்கூடிய காரணங்கள் நல்லதாக இருந்தால் நீதிமன்றம் சரின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணி விட போகிறாங்க. ஸ்டே ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ரிமூவல். ஸ்டே அண்டில் அப்பாயின்மெண்ட்டு. ஒரு ஆள் போயிட்டு அடுத்த ஆள் வரைக்கும் நீங்கள் வழக்கை நிறுத்தி வைங்க. ஒமிஷன் டு அப்பாயின்மெண்ட். வேர் த ப்ளீடர் ஆஃப் சச் மைனர் ஒமிட்ஸ் டு டேக் ஸ்டெப்ஸ் டு கெட் எ நியூ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட். எனி பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் த மைனர் மே அப்ளை டு த கோர்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஒன். அவர் அப்பாயின்மெண்ட்லன்னா வேறு யாரும் கூட அவங்களே நீதிமன்றத்துக்கு நான் அப்பாயின்ட் பண்ணதான் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு ரூல் நம்பர் 10ல். வேர் த ப்ளீடர் ஆஃப் சச் மைனர் ஒமிட்ஸ் டு டேக் ஸ்டெப்ஸ் டு கெட் நியூ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாயிண்டட் விதின் எ ரீசனபிள் டைம், எனி பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் த மைனர் ஆர் இன் த மேட்டர் இன் இஷ்யூ மே அப்ளை டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஒன் அண்ட் த கோர்ட் மே அப்பாயிண்ட் சச் பர்சன் அஸ். வேறு ஒரு ஆள் வேணும்னு கூட வரலாம் அப்படிங்கிறதுக்கு. ரிட்டையர்மெண்ட் ரிமூவல் அண்ட் டெத் ஆஃப் கார்டியன் ஃபார் த சூட்டு. இது அந்த ரிவர்ஸ் சைடு. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்னு பார்க்கக்கூடியது பிளைண்டிஃபுக்காக ஒருத்தர் வராரு, இங்கே கார்டியன். ரிட்டையர்மெண்ட் ரிமூவல் ஆஃப் டெத் ஆஃப் எ கார்டியன் ஆஃப் எ சூட்டு. ஒருத்தர் வெளியே போகிறோம்னு நினைக்காரு,
இல்லாட்டி அவர் வேலையை ஒழுங்காக செய்யலை அல்லது அவர் வரல அப்படின்னு சொன்னால் அவரை நீதிமன்றம் ரிமூவ் பண்ணலாம் அல்லது ரிட்டையர் பண்ணதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். அண்ட் இட் மே மேக் சச் ஆர்டர் அஸ் டு த காஸ்ட்டு தொடர்பாக எதுவும் உத்தரவு வேணுமானாலும் நீதிமன்றம் போடலாம். த கோர்ட் ஷால் அப்பாயிண்ட் எ நியூ கார்டியன் இன் ஹிஸ் பிளேஸ். கோர்ட்ஸ் டு பி ஃபாலோட் பை மைனர் ஆர் அட்டைனிங் மெஜாரிட்டி. வயசாயிட்டுனா என்ன செய்யலாம் அப்படின்னு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கையில் அவர் 18 வயசு ஆகிட்டு டு ப்ரொசீட் ஆர் நாட் அவர் முடிவு பண்ணுவார். நாட் எ பார்ட்டி டு எ சூட் எ மைனர் பிளண்டிஃப் ஆர் எ மைனர் நாட் பார்ட்டி டு எ சூட் ஆன் ஹூஸ் பிஹாஃப் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங். அவர் இந்த வழக்கை நடத்தேன் அப்படின்னு சொல்லலாம். he can discharge the next friend. he shall apply for an order discharging next friend. அதில் வழக்கோட பேர்களை நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுங்க பேரை மாற்றிட்டு நவ் அட்டைனிங் மெஜாரிட்டின்னு இவரோட பேர் வழக்கில் மாற்றுறாங்க. அல்லது he may elect to abandon the suit. இந்த வழக்கே வேண்டாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் அப்படி வழக்கே வேண்டாம்னு சொன்னால் இது வரைக்கும் வழக்கை நடத்தியிருக்காங்களே அதோட காஸ்ட்டு எதிர் பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். Any application made under this rule may be made ex parte, but no order discharging next friend and permitting a minor plaintiff to proceed on his own shall be made without notice to the next friend. இப்படி ஒரு நோட்டீஸ் வந்ததுன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்ததுன்னா நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பாமல் ஆர்டர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. 13 வேர் எ மைனர் ஆஃப் கோ பிளைண்டிஃப் அட்டைனிங் மெஜாரிட்டி டிசையர்ஸ் டு ரெப்புடியேட் சூட். ஒரு 3 பிளைண்டிஃப் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் மைனர். அந்த மைனருக்காக ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கார். இந்த தனியாக இவன் வழக்கே வேண்டான்னா சரிப்பா போ அப்படின்னு காஸ்ட்டை கையில் வாங்கிட்டு விட்டுறலாம். 3 பேர் இருக்கையில் அவன் ஒருத்தர் மைனர் மேஜர் ஆகிட்டார், கோ பிளைண்டிஃப். எனக்கு வழக்கு நடத்த வேண்டாம். அப்போ மற்ற 2 பேர் நடத்துவாங்க. இவர் என்ன செய்ய அப்படின்னு என்ன செய்யணும்னா வேர் த மைனர் அட்டைனிங் மெஜாரிட்டி டிசைர்ஸ் டு ரெப்புடியேட் த சூட் he shall apply to struck off his name. அந்த இவன் நாட் எ நெசசரி பார்ட்டி நீ போயிருப்பா அப்படின்னு சொல்லலாம். வழக்குக்கு நெசசரி பார்ட்டி இல்லை. வழக்குக்கு நெசசரி பார்ட்டியாக இருந்தால் என்ன செய்ய, அவனை தூக்கி அப்படியே டிஃபெண்டண்டாக போட்டணும். ஏன்னா நெசசரி பார்ட்டி அவர் இல்லாமல் நம்ம வழக்க முடிவு பண்ண முடியாது. அவன் நான் பிளைண்டிஃபாக இல்லை நான் வெளியே போகிறேன்னு சொல்லுதான். அவனை எடுத்து நீங்கள் அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் கோர்ட் மே டைரக்ட் ஹிம் டு பி மேட் எ டிஃபெண்டன்ட்டு. இப்படி நான் வழக்கு நடத்தலை நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் நெசசரி பார்ட்டி இருக்கலைன்னா நோட்டீஸ் டு த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டை கொடுத்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இது வரைக்கும் வழக்கு நடந்தது அதுக்கு உன் காரணம் இவ்வளோ நடந்ததுன்னா அவனுக்கு காஸ்ட்டை வாங்கிட்டு வெளியே விடணும். நெசசரி பார்ட்டியாக இருந்தால் he is made as a defendant. ரூல் நம்பர் 4 அன்ரீசனபிள் அண்ட் இம்ப்ராப்பர் சூட். Minor on attaining majority if a sole plaintiff apply for a suit instituted in his name to be dismissed on the ground it was unreasonable and improper. அங்கேயும் அவனுக்கு நோட்டீஸ் ஆப்போசிட் சைடுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அன்ரீசனபிள்னஸ் பார்த்துட்டு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணலாம். இது ரூல் நம்பர் 15 என்ன சொல்லுவாங்கன்னா இது அப்படியே அன்சவுண்ட் மைண்டுக்கு பொருந்தும் அப்படிங்க. இது வரைக்கும் மைனர்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது மைனருக்கு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு வர மாதிரி அன்சவுண்ட் மைண்டுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு வரலாம். கணவன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பார், அவருக்கு அப்பா வீட்டில் இருந்து சொத்து வரணும், கொடுக்க மாட்டாங்க. மனைவி நெக்ஸ்ட் ஃப்ரெண்டாக போய் கணவன் பேரில் இருக்க சொத்துக்களை வாங்குறதுக்கு வழக்கு தொடரலாம். இது இந்த ரூல்ஸு அப்படியே அன்சவுண்ட் மைண்டுக்கும் பொருந்துங்காங்க. ரூல் நம்பர் 60 இது ஃபாரின் ரூலருக்கு பொருந்தாது அப்படின்னு. ரூல் நம்பர் 16 லோக்கல் ரூல் இருக்கிறதுக்கு பொருந்தாது அப்படின்னு. இஃப் தேர் இஸ் எனி லோக்கல் லா ஃபார் த டைமிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னா அதுக்கு பொருந்தாதுன்னா. ஆனால் இதுக்கு அர்த்தம் இல்லையா, இது இந்த கோடு வரும்போது லோக்கலாக இருந்திருக்கலாம். இனி ஆர்டர் 28 சூட்ஸ் பை ஆர் அகேன்ஸ்ட் மிலிட்ரி ஆர் நேவல் மேன். ஒரு ஆர்மியில் இருக்கவருக்கு அப்படி அவ்வளோ ஈஸியாக வழக்குக்கு நடத்துறதுக்கு லீவு கிடைக்காது. அவர் எங்கேயோ இருப்பார், அங்கேருந்து வந்து பார்த்துட்டு போக முடியாது. அதனால் என்ன செய்யலாம், அவர் வேறு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்து என் சார்பில் இவர் வழக்கு நடத்தட்டும்னு சொல்லுவதற்காக ஒரு ஆர்டர் 28 இருக்குது.
காரணம் ஆப்ரேஷனல் இன்கன்வீனியன்ஸ் இருக்குது, அவரால் வர முடியாது, கோர்ட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிறதுனால கொடுக்கும். அதனால் ஆத்தரைசேஷன் கொடுக்காங்க. வேர் எனி ஆஃபீஸர், சோல்ஜர், sailor, airman actually serving under the government is a party to suit cannot obtain leave of absence for the purpose of prosecuting or defending the suit, he may authorize any person to sue or defend. அவர் சார்பில் வழக்கை நடத்துவதற்கு அல்லது வழக்கை எதிர்கொள்வதற்கு வேற ஒரு ஆளை அவர் நியமிக்கலாம். ரூல் நம்பர் 1, சப் ரூல் 1. The authority shall be in writing and signed. அவரே கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தால் இட் ஷால் பி சைன்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹிஸ் கமாண்டிங் ஆஃபீஸர், அல்லது வேறு சபார்டினேட் ஆஃபீஸர். அவரே கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தாருன்னா சபார்டினேட் ஆஃபீஸர் போடணும், இல்லாட்ட இவராக இருந்தால் கமாண்டிங் ஆஃபீஸர் அதில் சைன் பண்ணணும், கவுண்டர் சைன் பண்ணணும். அல்லது நேவல் மிலிட்ரினா ஹெட் ஆஃப் த சுப்பீரியர் ஆஃபீஸர் எங்கே இருக்காரோ அங்கே இருக்கவங்க சொல்லணும் அப்படிங்கிறது. அவர் சைன் பண்ணி கவுண்டர் சைன் பண்ணி அத்தாரிட்டியில் கையெழுத்து போட்டு கொடுக்காங்க. இப்படி ஒரு கவுண்டர் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா டூலி எக்ஸிக்யூட்டட், அவனுக்கு லீவு கிடைக்காதுங்கிறதுக்கு அப்படி ஒரு இருக்குன்னு நம்ம ப்ரிசம்ஷன் கொடுத்துருந்தோம். பேசிக்காக என்ன, இவர் அரசாங்கத்தில் ஒரு இராணுவத்தில் ஒரு இடத்துல வேலை பார்க்காரு, அவருக்கு வழக்கு நடத்துறதுக்கு வந்துட்டு போகிறதுக்கு முடியாது. அதனால் ஒரு பவர் ஆஃப் அட்டானி போல் வேறு ஒருத்தர் அங்கே வச்சு ஆத்தரைஸ் பண்ணுவார். அந்த ஆத்தரைசேஷன் ஷுட் பி சைன் பை இஸ் சுப்பீரியர் ஆஃபீஸர். ஆத்தரைஸ் பர்சன் மே ஆக்ட் பர்சனலி ஆர் அப்பாயிண்ட் எ ப்ளீடர். அவர் தனியாக வந்து பர்சனலாக அப்பாயிண்ட் பண்ணலாம், பர்சனலாக இருந்துக்கலாம், அல்லது அப்பாயிண்ட் எ ப்ளீடர். அவருக்கு ஒரு அட்வொகேட்டுக்கு வக்காலத்து கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. சர்வீஸ் ஆன் சச் ஆத்தரைஸ் பர்சன் ஆர் ஹிஸ் ப்ளீடர், அது அதிகாரப்பூர்வமானது. அந்த இராணுவத்தில் இருக்கவனுக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ல, இங்கே சர்வீஸ் இருக்கவனுக்கு போதும் அப்படிங்கிறது இருக்குது. இதோட இது 3 ரூல் தான் இதில். அடுத்தது சூட்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் பை த கார்பரேஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ளீடிங்ஸ். Any pleading may be signed or verified on behalf of the corporation by the secretary or any other director who is able to depose the facts of the case. Service on the corporation on the secretary or any director, அவங்க மேலே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னா அங்கே கொண்டு கொடுக்கலாம். ஆர் சென்டிங் இட் பை போஸ்ட் அட்ரஸ் டு த கார்பரேஷன் அட் த ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இல்லையா, எங்கே நீங்கள் அங்கே வேலை பார்க்கிங்களோ அந்த இடத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். Power to require personal attendance on the officer. At any stage of the suit, court may require personal appearance of the secretary or director. எந்த ஆஃபீஸரோ வேணுமானா நீ நேரடியாக வா அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் 3 ரூல் தான் இருக்குது. அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பற்றி இருக்குது. சூட் பை ஆர் அகேன்ஸ்ட் ட்ரஸ்டீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸோட விஷயங்களாக வருது. வேற ஒரு ஆளுக்காக இவங்க ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கு. ரூல் நம்பர் 1, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரி இன் சூட் கன்சர்னிங் ப்ராப்பர்ட்டி வெஸ்டட் வித் ட்ரஸ்டீஸ். இவங்க கையில் இருந்தால் வேர் தேர் இஸ் எ கண்டென்ஷன் இஸ் பிட்வீன் த பர்சன் பெனிஃபிஷியலி இன்ட்ரெஸ்டட் இன் எ ப்ராப்பர்ட்டி அண்ட் தேர்ட் பார்ட்டி. இவங்க இருக்குது இவங்களுக்காக இல்லை, இவங்க ட்ரஸ்டியாக இருக்காங்க, அல்லது ஒரு வில் இருக்குது அதுக்கு எக்ஸிக்யூட்டராக இருக்காங்க, அல்லது வேற ஒரு விஷயத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க. இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை. ஆர்டர் சொல்லலையா? 31 சொல்லலையோ? இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, பெனிஃபிஷியரி அவன் ஒரு ஆள், இவனுடைய பேர், இவன் எதுக்காக இருக்காங்க, இவங்க மேனேஜ் பண்ண தான் இருக்காங்க. அப்போ தேர்ட் பார்ட்டியோட டிஸ்பியூட் வந்தால் இவங்களே வழக்கு நடத்தலாங்கிறதுக்கு ரூல் நம்பர் 1 சொல்லணும். கண்டென்ஷன் பிட்வீன் த பெனிஃபிஷியரி இன்ட்ரெஸ்டட் பர்சன் அண்ட் ஏ தேர்ட் பார்ட்டி. ப்ராப்பர்ட்டி இஸ் வித் த ட்ரஸ்டீஸ் கையில் இருக்கையில் இட் ஷால் நாட் ஆர்டினரிலி பி நெசசரி டு மேக் பெனிஃபிஷியரி அஸ் பார்ட்டி டு த சூட். பெனிஃபிஷியரை நீங்கள் பார்ட்டி டு த சூட்டாக எடுக்க வேண்டாம். But the court may, if it thinks, order them or any of them to be made as a beneficiaries, made as a parties. அப்போது உதாரணத்துக்கு ஒரு மைனர் இருக்கார், மைனர் ப்ராப்பர்ட்டிக்கு ஒருத்தரை
ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டோடைய பெனிஃபிட் இந்த மைனருக்குன்னு வச்சுருக்கோம். மைனர் இன்ட்ரெஸ்டட் பர்சன். அப்போ ட்ரஸ்டீஸ் வந்து அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது ட்ரஸ்டீஸு ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட் வரும்போது ட்ரஸ்டீஸ் தான் அதில் கேஸ் கொடுக்க போகிறாங்க. இல்லை வேறு வகையில் அந்த மைனர் இல்லாமல் வேறு ஒரு பெனிஃபிஷியரி இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு ஆளை நீ பார்ட்டிஸ் ஆகிக்கோ அப்படின்னு நீதிமன்றம் வேணுமானா அதை செய்யலாம். ரூல் நம்பர் 2, jointer of trustees. Where there are several trustees, they shall all be made parties to against one or more them. Where there are several trustees, executors, they shall all be made to parties to a suit against one or more of them. The executors who have not proved their testator's will and trustees need not be made as a parties. அதில் வில்லு ப்ரூவ் ஆனால் தான் அதில் எக்ஸிக்யூட்டர்ஸ் வர போகிறாங்க. அல்லது ட்ரஸ்டீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவுட் சைடு இந்தியா. அப்போ வில்லு ப்ரூவ் ஆகாத வில்லுக்கு எக்ஸிக்யூட்டரை நம்ம பார்ட்டி ஆக்க போகிறதில்ல. அதே மாதிரி ட்ரஸ்டீஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் இருக்காங்க எல்லாரையும் பார்ட்டி ஆக்கிக்கோன்னு சொல்லுதோம். வெளிநாட்டில் இருக்கவனை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஹஸ்பண்ட் ஆஃப் மேரிடு எக்ஸிக்யூட்டர் இஸ் நாட் டு ஜாயின். இந்த எக்ஸிக்யூஷனை ஒரு ஆள் பெண்ணு கையில் கொடுக்கும்போது அவளுடைய ஹஸ்பண்டை சேர்க்கணும்னு இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெண்ணாக இருக்கும்போது, ட்ரஸ்டி ஒரு பெண்ணாக இருக்கும்போது, unless the court directs otherwise, they shall not be the party to the suit or against her. அப்படி சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூலில் சொல்லியிருக்கோம். பாக்கி நாளைக்கு பார்க்கலாம்.